இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அளவுக்கு அதிகமா ரெஸ்ட் எடுத்துட்டேமா. தம்பி ஸ்கூலுக்கு போயிடுறான், அப்பா வேலைக்கு வந்துடுறாரு. நான் மட்டும் வீட்டுல தனியா உட்காந்துருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதான் வேலைக்கு வந்துட்டேன். பெரிய பொறுப்பு தான். உன்ன மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யற பொண்ணால வீட்டுல சும்மா உட்கார முடியாதுதான். அதுக்காக முன்னாடி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யாத பார்வதி. உன்னால எது முடியுதோ அதை மட்டும் செய். சரிங்கம்மா. அடேங்கப்பா, அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா அவ்வளவு உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் நீ செய்ய வேண்டியதானே. உயிரை காப்பாத்தன பாசம் அதான் வழியுது. ரொம்ப நேரம் கேஸ் முன்னாடி நின்னுட்டே இருக்காத பார்வதி. ஸ்டூல் போட்டு உட்கார்ந்துட்டு வேலையை பாரு. சரிங்கம்மா. அத்தை, நீங்க பார்வதி கொடுக்கற டார்ச்சர்ல அவ வேலையை விட்டு ஓடணும்னு பிளான் பண்ணீங்க. ஆனா பெரியத்த அவளை நோக்காம வேலை செய்ய சொல்லிட்டு இருக்காங்க. அகிலா சொல்லிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? உன் கையால காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. முதல்ல எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு கொடு. சரிங்கம்மா, இப்பவே எடுத்துட்டு வரேன். பார்வதி, அம்மா, எனக்கு கூட உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வர வேண்டாம், பட்டம்மா கிட்ட கொடுத்து அனுப்ப, அது போதும். சரிங்கம்மா, எடுத்துட்டு வரேன். பார்வதி, எனக்கு காஃபி இல்ல. நீ என்ன பண்ற? நல்ல புதினா டீயா? ச்சே, இந்த நேரத்துல எப்படி புதினா டீ குடிக்கிறது? நீ சாதா டீயே போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ அதுல சுகர்ல கலந்துராத. தனியா ஒரு கப்ல எடுத்துட்டு வா, நானே கலந்துக்கிறேன். சரியா? சரிங்கம்மா. உமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு காஃபி போதும் அத்தை. காஃபி போதுமா? சரி, உமாவுக்கு ஒரு நல்ல காஃபி, எனக்கு ஒரு நல்ல டீ போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நிக்காம சீக்கிரம் கிளம்பு. உமா. அத்தை, நீ இந்த வீட்ல என்ன வேலை பாக்குற? சும்மா தானே இருக்க. நீ இருக்கிற இடத்துக்கெல்லாம் பார்வதியால டீ காஃபி எல்லாம் கொண்டு வர முடியாது. உனக்கு தேவையானத நீயே கிச்சன்ல வந்து சொல்லி ரெடி ஆனதுக்கு அப்புறம் கேட்டு வாங்கி அங்கேயே சாப்பிடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. பார்வதி, நீ போய் உன் வேலைய பாரு. உமா வந்து கேப்பா. நீ எங்கேயும் எடுத்துட்டு போக வேண்டாம், சரியா? சரிங்கம்மா. நீ இப்படியே அந்த கைக்காரிய தாளாட்டி தலைக்கு மேல வச்சு கொண்டாடிக்கிட்டே இரு. சீக்கிரமே அவ இடத்துல உன்னை நிக்க வச்சு உன் இடத்துல நான் உட்கார்றேன்டி. ஓய், நானே உன்னை கூப்பிடலாம் தான் இருந்தேன், நீயே வந்துட்ட. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மாமா, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். எனக்கு புதினா டீ வேணும். நீ சரி கப்ல வேண்டாம், ஃப்ளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு வந்துரு, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். இப்பவே ரொம்ப லேட் ஆச்சு மாமா. இதுக்கப்புறம் நீங்க கண் முழிக்க போறீங்களா? புதினா டீ கொண்டு வந்து கொடுக்கறேன், நீங்க குடிச்சிட்டு தூங்குங்க. இல்ல, நாளைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்ப தூங்குங்க மாமா, காலையில நேரமா எந்திரிச்சு கூட ரெடி ஆகலாம்ல. இல்ல, காலையில நேரத்துல எந்திரிக்க முடியாம போயிருச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நான் இப்பவே கையோட முடிச்சிருவேன். நீ எனக்கு கொஞ்சம் புதினா டீ மட்டும் ஃப்ளாஸ்க்ல போட்டு கொண்டு வந்து கொடுத்துரு. இப்படி தூங்காம கண் முழிச்சு வேலை பார்க்கணுமா மாமா? சில பேர் பணம் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு கண்ணு முழிச்சு வேலை செய்வாங்க. சில பேர் அதை காப்பாத்திக்கிறதுக்காக தூக்கம் இல்லாம வேலை செய்வாங்க. சரி, நீ ஒரு ஃப்ளாஸ்க்ல மட்டும் டீ எடுத்துட்டு வா. சரிங்க மாமா.
தூங்கிட்டாரா இல்லனா கண் முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியலையே. ராத்திரி கண் முழிக்கணும், புதினா டீ வேணும்னு கேட்டாரு. ஃப்ளாஸ்க்ல போட்டு கொடுத்தேன். அத குடிச்சிருப்பாரா? என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. வேலைன்னு வந்துட்டா மாமா பசி தூக்கம்னு எதையுமே பொருட்படுத்த மாட்டாரு. வேலை வேலைன்னு உடம்ப போட்டு வருத்திக்கு வர. அவர் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? என்ன வேலை பாக்குறாங்க? குடிக்க தண்ணி கூட வைக்கல. ச்சே. இந்த நேரத்துல இவ திருட்டுத்தனமா எதுக்காக ஆதி ரூமுக்கு போறா? என்னவா இருக்கும்னு தெரியலையே.